இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3rd சாப்டரில் இருக்க டாப் 10 2 மார்க்ஸும் டாப் 10 5 மார்க்ஸும் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு பிபி அகாடமி. வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3rd சாப்டரில் இருக்க டாப் 10 2 மார்க்ஸும் டாப் 10 5 மார்க்ஸும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், அதனால் நல்லா தரவாக நாங்கள் சொல்கிற கொஷின்ஸை போட்டு பார்த்துட்டே வாங்க. நான் ஏன் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சில பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை போட போகிற வீடியோஸாக இருக்கட்டும், கண்டினியூவாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் அங்கங்கே நிறைய இன்ஸ் சொல்லியிருப்போம். அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அதை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிறத அப்படியே சர்க்கிள் பண்ணிகிட்டே வாங்க. சர்க்கிள் பண்ணி நான் அப்படியே ஒரு கொஸ்டினாக சொல்லிகிட்டே வருவேன். அது இன்னும் எக்ஸசைஸில் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் அதை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணி பிபின்னு போட்டு ஹைலைட்டர் இருந்தால் ஹைலைட்டர் பண்ணி பிபின்னு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நேம் போட்டு வச்சுக்கோங்க. பிபினா பிளாக் பில்டிங், நமக்கு அகாடமியோட நேம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ரவுண்ட் பண்ணும்போது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நாங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ சொல்கிற டாப் 10 இதை மட்டும் படி கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் ஷோராக இருக்கும்னு சொல்கிறேன். எப்படி ஒரு நம்பருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து பிபி அகாடமின்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீல்டில் மட்டும் 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இங்கே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இங்கே சரௌண்டிங்ஸில் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக யூடியூப் சேனல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் சேனல் மூலிமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கும் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாப் 10 என்ன கொடுக்குறோமோ ஷோராக 100% எங்களால் சொல்ல முடியும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷோராக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் நிறைய பேப்பரை அனலைஸ் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக அதில் இறக்கியிருக்கோம். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடலாம், பார்த்தோன்னே ஈஸியாக கிடச்சிதுன்னு இருக்கலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நிறைய டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க்னால தான் இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டாப் 10 2 மார்க்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து டாப் 10 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் ஒரு மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்க போகிறோம், எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டாப் 10 என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு இருக்குல்ல, சில பேர் என்ன நினைப்பீங்க, என்னால் பாஸே பண்ண முடியாது, நான் ஃபெயில் ஆகிடுவணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசி டைமில் இப்போ கொடுக்க மாட்டோம், கடைசி டைமில் நாங்கள் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டும் படி, எது வந்தாலும் இது எழுது, கண்டிப்பாக நீ பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இங்கே பாஸாகவும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி. அதனால் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறத பற்றி பயமே வேணாம். நாங்கள் கொடுக்குறது அப்படியே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஷோராக பாஸ் பண்ணிடலாம். சின்னதாக கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் கொடுக்க போகிறோம். அதுவும் சென்டம் ட்ரைனிங்கான அட்வைஸ் எல்லாமே வரப்போகுது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றதையும் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம். இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவை அப்டேட்டாக பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி சாப்டர் 1 போடுறோன்னா, மேக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 போடுறோன்னா நாளைக்கு சாப்டர் 2 வரும். அதேமாதிரி எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வரும். நான் 10th மட்டும் தான் போகிறீங்க, நான் வேறு ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வரப்போகுது. அது மட்டும் நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் கொடுக்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் டிப்ஸ், அது எப்படி எழுதுனா பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும், எப்படி எழுதுனா நல்லாயிருக்கும், ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா என்னென்ன நீங்கள் பண்ணணும், அதுக்கான எல்லா ஐடியாஸும் கொடுக்க போகிறோம். சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு சாப்டர் 3க்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 2 மார்க்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டாப் 10 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மார்க்னும் போது ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய வீடியோவில். ஃபஸ்ட்டு 2 மார்க்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேங்க் வைஸ்லாம் கிடையாது. இந்த 10மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் டாப் 1 அப்படிலாம் கிடையாது, 10மே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம்பிளில் 3.12. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், எக்ஸசைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ எக்ஸாம்பிளுக்கும் கொடுக்கணும். இப்போ நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பரை நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸசைஸ்லேருந்து வருது, எக்ஸாம்பிள்லேருந்து வருது. சில பேர் எக்ஸசைஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. 50% ஆஃப் கொஸ்டின் எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறான்னா, ரிமைனிங் 50% ஆஃப் கொஸ்டின் எக்ஸசைஸ்லேருந்து எக்ஸாம்பிள்லேருந்து கேட்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.12. அதே கொஸ்டின் தான், இங்கே சேம் மாடல்னும் போது ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரி. இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.2 எடுத்துக்கோங்களேன். அதில் செகண்ட் கொஸ்டின் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் தர வந்தீங்கன்னா அந்த மாடல் உங்களுக்கு ஈஸி. அதே சேம் மாடல். இந்த கொஸ்டின் நான் படிச்சிட்டேன் வரவே இல்லை அப்படின்னீங்கன்னா எந்த கொஸ்டின்லேருந்து வரும், இங்கேருந்து கேட்டிருப்பான். வேறு எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டாப் 10 செகண்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிளில்
3.13யும் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. அதில் 3.4ல் ஃபஸ்ட்டு சம் அதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அப்படியே ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 10ல் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3.14, எக்ஸசைஸில் 3.4ல் செகண்ட் சம் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே மண்டையில் ஏற்றுங்க, தெரியுதான்னு பாருங்கள். டாப் 10ல் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3.15 அந்த கொஸ்டினும் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 3.16 1516 3.15 3.16 இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள் எக்ஸசைஸ் 3.5 எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் முடிச்சிட்ட மாதிரி. ஒரு கொஸ்டின் ஆனால் தரவாக இருக்கணும், கான்செப்ட் புரியணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா மீதி அப்படியே சேம் மாடல் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்களே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வேணும்னா கூட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு உங்களுக்கு டீச் பண்ணுற விதமாக கூட எங்களால் ஐடியா பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான், நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த டீச்சர்ஸையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு அவங்கள இந்த சம்ஸ்லாம் நடத்த வைக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாப் 10 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் 3.19 அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் 3.7 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து டாப் 10ல் சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3.24 சர்க்கிள் பண்ணுங்கள். அதே மாடலில் தான் எக்ஸசைஸ் 3.9 ஃபஸ்ட்டு சம்மும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சம்மும் சேம் மாடல். எக்ஸாம்பிள் 3.24ம் எக்ஸசைஸில் 3.9ல் ஃபஸ்ட்டு சம்மும் சேம் மாடல். நெக்ஸ்ட்டு செவன்த்து இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். எக்ஸாம்பிளில் 3.25 அந்த கொஸ்டினும் எக்ஸசைஸ் 3.9ல் செகண்ட் கொஸ்டினும் சேம் மாடல். நெக்ஸ்ட்டு ஒன்று 8-9 கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த இப்போ பார்த்துடலாம். டாப் 10 2 மார்க்ஸில் 8வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.37 அதே மாதிரி டாப் 10ல் 9th கொஸ்டின் எக்ஸசைஸ் வந்து 3.12 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 4th சம்மும் 9th சம்மும் சேமாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸில் வந்து 3.12 எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் 4th சம் 9th சம் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 3.36 அதுவும் சேம் மாடல். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டிருப்பேன். மேட்ரிக்ஸ் இப்போ நாங்கள் சொன்ன கொஷின்ஸ் மட்டும் ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸை நல்லா தரவு பண்ணுங்க. இப்போ நாங்கள் சொன்ன கொஷின்ஸ்லேருந்தும் தனியாக உங்களுக்கு வந்துடும், மேட்ரிக்ஸ்லேருந்தும் தனியாக கேட்குறாங்க. இந்த சாப்டர்லேருந்து நிறைய வெயிட்டேஜ் ஆக்சுவலாக நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றனால நாங்கள் சொன்ன அல்ஜிப்ரா, இது ஆக்சுவலாக அல்ஜிப்ரா சாப்டர் மேட்ரிக்ஸ்னு அதில் ஒரு போர்ஷன் இருக்கும். நீங்கள் 11th 12th வரும்போது தனியாக மேட்ரிக்ஸ்னு ஒரு சாப்டரே படிப்பீங்க. இப்போ ஆனால் மேட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சாப்டர் மேட்ரிக்ஸ்ன்ற சாப்டரை தனியாக ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வருது, அது ஈஸி தான். அது உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா சொல்லுங்கள், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நாங்கள் கொடுத்து இதை மட்டும் படிங்கன்னு உங்களுக்கு சொல்யூஷனோட கூட போட ரெடியாக இருக்கும். தேர்ட் சாப்டருக்கான டாப் 10 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டாப் 10 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டாப் 10 5 மார்க்ஸ், இந்த 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ், இந்த 10 5 மார்க்ஸ் தரவு பண்ணிங்கன்னா ஷோராக பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸாம்பிள், திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம்பிள் 3.10 அந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளில் 3.11 1011. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 3.2 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் ரவுண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே சேம் மாடல் தான். நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் கொஸ்டின், டாப் 10ல் செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் சம் சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டாப் 10ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5 எடுத்துக்கோங்க. அதில் 4th சம்ம சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.18 அதுவும் இந்த ஒரு கொஸ்டின் நல்லா தரவாக இருந்தீங்க, கான்செப்ட் தெரியுது அப்படின்னா எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கூட சேம் மாடல் முடிச்சிட்ட மாதிரி தான். நெக்ஸ்ட் அடுத்தது 5th கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.8 ஃபுல்லி அதே மாதிரி எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்துக்கோங்க 3.21 3.22 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது கொஞ்சம் நல்லா தர பண்ணுங்க, ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும். நெக்ஸ்ட் அடுத்து டாப் 10ல் 6th கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.12ல் தேர்ட் சம்ம சர்க்கிள் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 3.39 அதை சர்க்கிள் பண்ணுங்கள். அதுதான் முடிச்சாச்சு. ஒன்று 4 கொஸ்டின் தான் இருக்குது. டாப் 10ல் 7th கொஸ்டின் தான் கேட்குறாங்க தேர்ட் சாப்டர்லேருந்து. எக்ஸாம்பிள் 3.14 அந்த கொஸ்டினும் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க 3.13 எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் கொஸ்டினும் 5th கொஸ்டினும் சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப் 10ல் 8th கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 10ல் 8th கொஸ்டின் இருக்கும். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.46 அந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளில் 3.44 3.45 3.46
எல்லாமே சேம் மாடல் ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. 3.14ல் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டிவாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் நல்லா தரவு பண்ணுங்கள். 9th கொஸ்டின் டாப் 10ல் ஒன்றும் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸசைஸ் 3.14ல் 4th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.14ல் 5th 6th 4 5 6 இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 8 9 ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா அது கே வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ஸ் டாப் லாஸ்ட்டில் இருக்க 3 சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நல்லா பார்க்குறதுக்கு மீனிங் என்னென்னா அது எல்லாமே நல்லா 10 நாங்கள் கொடுக்குற டாப் 10ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். யார் வேணால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க செட் பண்ணுற கொஸ்டின் பேப்பரில் இது இருக்கும். ஆனால் அவங்க செட் பண்ணுற கொஸ்டின் பேப்பரில் இப்போ 8 9 அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னா வேறு யாருனா அது 7 கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 10 கொஸ்டினுமே தரவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் இதுலேருந்து கொஸ்டின்ஸை செட் பண்ணிவிடுவாங்க. ஷோராக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எழுத உட்காரும் போது நாங்கள் சொல்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் 2 மார்க்ஸில் நான் என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ்லையும் மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். 5 மார்க்ஸும் மேட்ரிக்ஸில் ஒன்று தனியாகவே கேட்குறாங்க. தரவு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சாப்டர் ரொம்ப ஈஸி. மேட்ரிக்ஸு புரியலனா கேளுங்க, நாங்கள் அதுக்கும் சொல்யூஷனோடவே உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னது தான் தமிழ் மீடியத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தமிழ் மீடியத்துக்கும் நம்ம தமிழ்லேயே டைப் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஏக்கானா என்ன அது எடுத்துக்காட்டு, அதே மாதிரி பைசினா எக்ஸசைஸ், அதை வச்சு நீங்கள் சர்க்கிள் பண்ணிகிட்டே வரலாம். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருப்போம். ஓகே, வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு என்னென்ன வேணும்னு கேளுங்க, எல்லாமே கொடுக்க ரெடியாக இருக்கும். எனக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இன்னொன்று கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் வச்சுருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோவில் சொல்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக.